கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இந்த வசனத்திலே கருத்துள்ள ஜெபம் என்ற தலையங்கத்திலே நாம் நேற்றிலிருந்து ஒரு தொடர் செய்தி கேட்கிறோம். அதிலே நேற்றைய தினத்திலே அந்த 3 வருஷம் என்றால் என்ன என்று பார்த்தோம். அந்த 3 வருஷம் என்பது எலியாவின் நாட்களில் நடந்ததான 3 மாபெரும் காரியங்கள் என்று நாம் கவனித்தோம். ஒன்று, வானம் அடைக்கப்பட்டு இருந்தது. 2வது, மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தது. 3வது, அநேக விதவைகள் இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அந்த வரிசையிலே நேற்றைக்கு 3 வருஷத்தை குறித்து நிறைய சத்தியத்தை கேட்க கர்த்தர். இன்றைக்கு அந்த 3 வருஷமும் 6 மாதமும் என்று இருக்கு. அதுல 2வது பகுதியான 6 மாதத்தை குறித்து நாம் பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் செய்வாராம். அப்படியானால் இந்த 6 மாதம் என்பது என்ன? 6 மாதம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். எஸ்தர் 2:12 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் கந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி. கர்த்தர் நல்லவர். இந்த 6 மாதம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அதாவது எலியாவின் நாட்களில் எலியா தீர்க்கதரிசி சொன்னாரே 6 மாதம். அந்த 6 மாதம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி அது சுத்திகரிப்பை குறிக்கிறது. நேற்றைய தினத்திலே சொன்ன 3 வருஷம் மழை பெய்யாது. ஏன் மழை பெய்யாதுன்னாக்கா, அங்க ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக என்று ஆண்டவர் நமக்கு தெளிவான வார்த்தைகளை கொடுத்தார். அது நிமித்தமாக தான் தேசத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு அந்த தீர்க்கதரிசியின் வாய் வார்த்தையினால் நிரம்புவதோட அக்கினியால் நிறைந்து அக்கினி வார்த்தையாய் சொன்னார் என்று பார்த்தோம். அப்போ கர்த்தர் நல்லவை. இந்த 6 மாதம் என்பது எஸ்தர் 2:12 படி அது 6 மாத சுத்திகரிப்பை காண்பிக்கிறதா இருக்கிறது. இந்த சுத்திகரிப்பதற்கு அங்கு 3 விதமான சுத்திகரிப்பை பார்க்கலாம். அதாவது 2 மாதத்துக்கு ஒரு சுத்திகரிப்பு. அந்த சூத்திரம் 3 வித சுத்திகரிப்பு என்னவென்று சொன்னால், அந்த எஸ்தர் 6 சூத்திரம் 2:12 பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். 1, வெள்ளை போலத்தினால் சுத்திகரிப்பு. அது வெள்ளை போலம் என்பது ஒரு தைலத்தை குறிக்கிறது. தைலத்தினால் சுத்திகரிப்பு. 2வது, சுகந்த வர்க்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு சுத்திகரிப்பு. 3வது, ஜோடிப்பு என்கிறதான சுத்திகரிப்பு. இந்த 6 மாதத்திலே 2 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு விசை என்று 3 விதமான சுத்திகரிப்பை அங்கு பார்க்கலாம். இந்த 3 வித சுத்திகரிப்பு, 1 வெள்ளை போலத்தினாலும், 2வது சுகந்த வர்க்கத்தினாலும், 3வது ஜோடிப்பினாலும். சரி, இது எல்லாமே சரீரத்துக்கு வெளியே தானே இருக்கிற சுத்திகரிப்பு.
இது எப்படி எலியாவின் நாட்களில் சொல்லப்பட்ட அந்த சுத்திகரிப்புக்கு ஒத்து வருமா? இது ஏற்ற வசனமா என்று கேட்டால், கர்த்தர் நல்லவை இங்கு சொல்லப்படுகிற எஸ்தர் 2:12 என்பது இது ஒரு ஓமை, இது ஒரு எடுத்துக்காட்டு, இது ஒரு சோத்திரம். தேவனுடைய வசனம் சொல்லுகிறபடி அது ஒரு கற்பனை, ஒரு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த சுத்திகரிப்பு எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். 1 ராஜாக்கள் 8:36. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமுமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்துக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. இங்கு கவனியுங்கள், இங்கு சாலமோன் ஜெபிக்கும் போது அந்த சுத்திகரிப்பை சொல்லுகிறார். இஸ்ரவேலருக்கு அல்லது இஸ்ரவேலுக்கு எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு தேவை என்று சொன்னால், கர்த்தர் நல்லவன், இஸ்ரவேலும் செய்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டியது. 2வது, நடக்க வேண்டிய வழியை நடக்காமல் விட்டுவிட்டார்கள். 3வது, சுதந்திரத்தை இழந்து விட்டார்கள். 3 காரியத்தை நல்லா கவனிங்க. 1 பாவம், 2வது நடக்க வேண்டிய நடை வழி, 3வது தங்களுக்கு கிடைத்த சுதந்திரம். இப்போ பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், அவங்க வழிகள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும், அவங்க சுதந்திரம் என்கிற ஆவின் விடுதலை வரணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இப்போ இந்த 6 மாதம் என்பது சுத்திகரிப்பு. அந்த சுத்திகரிப்பின் நாட்களை குறிக்கும். அதுல முதலாவது சொன்னேன், எஸ்தர் 2:12 வெள்ளை போலத்தினாலும் என்று பார்க்கிறோம். வெள்ளை போலத்தினாலே. அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வெள்ளை போலம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த வெள்ளை போலம் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன் எதற்கு இணையாய் சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வெள்ளை போலத்தை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவன். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார். அதற்கு காணிக்கையாக வைத்தார். இங்கு சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது முதலாவது வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் எதை குறிக்கிறது? நல்ல காணிக்கையை குறிக்கிறது. அப்ப இந்த காணிக்கை என்பது என்ன? காணிக்கை வைத்து ஒரு சுத்திகரிப்பு உண்டாகுமா என்று கேட்டால், பழைய ஏற்பாட்டிலும் ஆதாரம் உண்டு, புதிய ஏற்பாட்டில அதைவிட பெரிய ஆதாரம் உண்டு. அப்ப புதிய சுத்திகரிப்புக்கு காணிக்கை எப்படியா உதவுனாக்கா, ஒரு மனுஷன் காணிக்கை போடுவதற்காக ஆலயத்துக்கு வந்தான். அங்க ஆண்டவர் இருக்கிறார். அப்ப பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் நல்ல காணிக்கை போட வருகிறான். அப்போ ஆண்டவர் பார்க்கிறார், மகனே இங்க வா, நீ காணிக்க போட வர்ற நல்லது, நல்ல காணிக்க போடுற நல்லது. ஆனா நீ உன் சகோதரனோடு இன்னும் ஒப்புரவாகலையே, உன் சகோதரனுக்கு உனக்கு பகை இருக்கிறதே. நீ ஒன்னு செய், முதலாவது காணிக்கையை இங்க வெளியில வை, போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகு, அதன் பின்பு காணிக்கையை செலுத்து. இப்ப பாத்தீங்களா, வெள்ளை போலம் எங்கே வேலை செய்கிறது? அது காணிக்கையாய் மாறி அந்த காணிக்கை ஒரு மனுஷனுடைய உள்ளான வாழ்க்கையை சுத்திகரிக்குது.
அவன் வெளிப்படையா காணிக்க கொடுக்கிறதுக்கு பெருமையோடும் மகிழ்ந்தையோடும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் காணிக்கை கொடுக்க போகிறோம் என்கிற அந்த சிந்தையில வர்றான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? நீ உன் காணிக்கையை விட நீ எனக்கு முக்கியம் என்று அருமையான தேவன் சொல்லுகிறார். ஒரு நடந்த சம்பவம், சென்னையிலே கெல்லிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்ட் ஆஃப் பிளேஸ், இருதயம் போன்ற ஒரு இடம் உண்டு. அந்த கெல்லிஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சபை. இப்போ அது ரொம்ப வளர்ந்த மாபெரும் பிரம்மாண்ட ஆலயம். அப்போ அந்த ஜனங்க சபைக்கு வர ஆரம்பித்திருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டிருக்குது. அப்போ அங்க இருந்த போதகர் நல்ல வசனத்தை போதிக்கிறவராய் ஜனங்களை தினமும் சுத்திகரிப்புக்கு நடத்துகிறவராய் இருந்தார். ஒரு நாள் அவருக்கு ஸ்தோத்திரம், அவர் ஊழியம் செய்துட்டு இருக்கும் போது திடீரென்று சொல்லி அந்த ஆலயத்துக்கு ஒரு மனுஷன் வர ஆரம்பித்தார். அந்த ஆளை பார்த்தாக்கா சுண்டி விட்டா ரத்தம் வர மாதிரி சக்க செவேர்னு இருப்பாரு. நல்ல கதர் வேட்டி கதர் சட்டை, அப்படி பார்த்தாலே ஜெகஜாண்டிக்கா ஒரு பெரிய கோடீஸ்வரர் மாதிரி தான் இருப்பார். வருவாரு, கூட்டத்தில் உட்காருவார், போயிடுவார். திடீர்னு ஒரு நாள் அந்த போதகரை பார்த்து சொன்னார், ஐயா நான் ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரு, ஜனங்க நிறைய வர்றாங்க, ஊழியம் நீங்க நல்லா பண்றீங்க, ஆனா நெருக்கடி அதிகமா இருக்குது. நீங்க உத்தரவு கொடுத்தீங்க, ஓகேன்னு சொன்னீங்கன்னா இந்த ஆலயத்தை நான் கட்டி கொடுக்கிறேன், அதுக்கு எந்த செலவும் நீங்க கொடுக்க வேண்டாம், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் இவர் சரி நான் ஜோம் பண்ணிட்டு சொல்றேன், நீங்க போங்க அப்படின்ட்டார். அந்த பணக்காரர் போயிட்டாரு. அவர் என்னைக்கா பாஸ்டர் கூப்பிட்டு உடனே வந்து சர்ச்சை கட்டுன்னு சொல்லுவாருன்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த போதகர் இவர் கிட்டத்தட்ட கெல்லிஸ்ல ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவது அவ்வளவு எளிமையான காரியங்கள், அதுக்கு கோடி அல்ல கோடிகள் தேவை. அது அந்த போதகருக்கு தெரியும். கோடிகளை கொடுக்க ஒரு மனுஷன் வர்றான். இந்த தேவ மனுஷன் அதை பெருசா விரும்பல, அமைதியை விட்டுட்டார். வச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டு அமைதியா இருக்கார். இதற்கு இடையில என்ன ஆயிடுச்சு, அந்த போதகருக்கு டிரான்ஸ்பர் வந்துருச்சு. அவர் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டார். உடனே அவருடைய வழக்கத்தின்படி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. இப்ப கெல்லிஸ்க்கு வேற ஒரு ஊழியக்காரர் வந்துட்டார். நீண்ட நாள் கடந்து அந்த ஏற்கனவே இந்த ஊழியக்காரர் கெல்லிஸ்க்கு சென்னைக்கு வராரு. வரும்போது அந்த சபையை பார்க்க வந்த உடனே ஆலயம் நல்ல பெருசா இருக்கு, பிரம்மாண்டமா கட்டியாச்சு, சூத்திரம் பால்கனி இருக்குது, மாடி இருக்குது, அப்புறம் உள்ள எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு, ரூம்ஸ் இருக்குது, பார்க்கறதுக்கு கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த முன்பிருந்த ஊழியக்காரர் இப்ப இருக்க ஊழியக்காரர் கேட்ட கேள்வி, இந்த பேரை சொல்லி இந்த சகோதரன் இப்ப சர்ச்சுக்கு வர்றாரா அப்படி கேட்ட. ஆமா வர்றாரு. அப்ப அந்த போதவர் முதல் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, அவர் ஒழுங்கா கரெக்டா பைபிள் ஸ்டடிக்கு வர்றாரா, சனிக்கிழமை தோறும் சுத்திகரிப்பு ஜபத்துக்கு வர்றாரா, அப்புறம் திருவிருந்துக்கு கரெக்டா வர்றாரா அப்படின்னு கேட்டாரா. அப்ப அந்த லோக்கல் அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், அவரு தவறாம சுத்திகரிப்புக்கு வந்துடுறாரு, புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வந்துடுறாரு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துடுறாரு, இப்போ ஒரு நிறைய பேர் ஆதாயம் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு. அப்பதான் அங்க ஒரு பெரிய சாட்சி நான் நம்புறேன். என்னன்னாக்கா, இந்த விசாரிக்க வந்த போதகர் அந்த விசுவாசி கொடுத்தாரா, எவ்வளவு கொடுத்தாரு, எதை ஸ்பான்சர் பண்ணாரு, எந்த பில்டிங் அவர் கட்டினாரு, எந்த பில்டிங் நீங்க கட்டினீங்க, அதெல்லாம் கேட்டுக்கலாம். ஆனா தேவனோடு நடக்கிற மனுஷனா இருந்தபடினால் ஒரு கோடீஸ்வரன் வந்து கொடுக்கும் போதும் அதை எவ்வளவு கொடுத்தாங்க, எதை கட்டினாரு அதெல்லாம் கேட்காம, அந்த அவ்வளவு பெரிய மனக்காரை இப்ப சர்ச்சுக்கு வருகிறாரா, எல்லா கூட்டத்துக்கு வருகிறாரா, ஆராதனையில தவறாம கலந்துக்கிறாரா, கர்த்தருக்குள் நல்லா இருக்கிறார் கேட்கிறாரு பாருங்க. இதுதான் தேவனால் நடத்தப்படுகிற தேவ மனிதருடைய முன்மாதிரி. அப்ப வெள்ளை போலம் என்பது அது காணிக்கையை குறிக்கிறது. காணிக்கை என்பது தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதை குறிக்கிறது. இந்த காணிக்கை என்பது சிலர் ஏதோ நினைக்கிறாங்க, நமக்கு சோத்திரம் வாய் திறந்து சொல்லிடுறோம்,
அப்புறம் அது கேட்டாக்க இல்லாட்டி சொன்னாக்க வேற மாதிரி பண்ணிடும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, காணிக்கையிலே தேவன் என்றைக்கும் ஸ்தோத்திரம் அநாகரிகமாய் உதாசீனப்படுத்தப்படுவதை கர்த்தர் விரும்புவதே கிடையாது. காணிக்கை ஒரு மனுஷனை ஏராளமாய் ஆசீர்வதிக்கவும் செய்யும். அதே காணிக்கை மனுஷனுடைய உயிரை எடுக்கவும் செய்யும். யார் காணிக்கை கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், யார் காணிக்கை கொடுத்து உயிர் எடுக்கப்பட்டது என்று சொன்னால் கர்த்தர் நல்லவே. தேவனுக்கு மகிமை, கிருபை, தயவு. பர்சிலா என்கிற மனுஷன், அவன் தாவீதுக்கு தலையணை, சல்லாக்கள், குல்லாக்கள், திராட்சப்பழ அடைகள், வற்றலான அடைகள், கோதுமை மாவு, எல்லாவற்றையும் மெத்தைகளை கொண்டு வந்து கொடுக்கிறான். அதனால் என்ன நடந்தது தெரியுமா? அந்த பர்சிலாவின் குமாரனாகிய கிம்காம் தாவீது ராஜாவின் அரண்மனையிலே ஒரு மெய்காப்பாளனாய் உயர்த்தப்பட்டான். அப்ப இங்க கொடுக்கப்பட்ட காணிக்கை அவன் சந்ததியை ராஜாவின் அரண்மனையில் நிற்க வைத்தது. அப்போ ஒரு காணிக்கை சுத்திகரிக்கப்பட்டதாய் இருந்தால் அவர்களையும் வாழ வைக்கும், அவருடைய வம்சத்தை வாழ வைக்கும். ஆனால் அந்த காணிக்கையிலே என்னாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 1, 2, 3 இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிட்டு, இல்லாட்டி வாயினால் அறிக்கை செய்துட்டு நாம் அதில் விளையாண்டோம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த அனனியாவுக்கும் சப்பிராளுக்கும் அந்த காணிக்கை நிமித்தமாக மரணமே வந்தது. அப்போ சுத்திகரிப்பு இந்த எலியா சொன்ன 6 மாதம் 6 மாதம் என்பது சுத்திகரிப்பை குறிக்கிறது. அந்த சுத்திகரிப்புக்கு முதலாவது தேவை நல்ல வெள்ளை போலம். அந்த வெள்ளை போலம் என்பது நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை. அதனாலதான் நம்ம ஊழியத்துல நான் சொல்லும் போது தைரியமா சொல்றது, நான் பொதுவா அறிவிப்பு கொடுத்து இதுக்கு இவ்வளவு வேணும் கொடுங்க, இவ்வளவு வேணும் தாங்கன்னு சொல்லி கேட்கறது கிடையாது. இல்லாட்டி ஒரு தலைக்கு இவ்வளவு அந்த அறிவிப்புகளும் அறிவிக்கிறது கிடையாது. ஆனா காணிக்கை குறித்து பேசும்போது நான் என்னைய குறித்தா எப்பயுமே பேசுவேன், என்னைய குறித்தா சொல்றது. ஏன்னாக்கா இந்த காணிக்கை குறித்து ஜனங்களுக்கு சொல்லும்போது நான் சொல்லுவேன், தயவு செய்து பணத்துல உண்மையா இருங்க, தயவு செய்து வர்ற வருமானத்துல உண்மையா இருங்க, தயவு செய்து கர்த்தருடைய காரியத்துல விளையாட்டா இருக்காதீங்கன்னு சொல்றேன். ஏன்னாக்கா நான் தைரியமா கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன், இந்த பணம் என்கிற விஷயம் அது காணிக்கையா மாறணுமே தவிர காணிக்கை பணமாய் மாறிவிடக் கூடாது. திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் கவனிங்க, பணம் காணிக்கையாய் மாறணுமே ஒழிய காணிக்கை பணமாய் மாறிவிடக்கூடாது. அப்ப பணம் என்பது எது? இந்த உலகம் கொடுக்கிற செல்வம். காணிக்கை என்பது எது? அது தேவனுக்காக சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய பலிபீடத்துல கொண்டு போய் செலுத்தப்படுவது. அப்போ காணிக்க பணமா மாறிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு கொடுத்தது, கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தது, தேவனுடைய திட்டத்துக்காக கொடுத்தது சிலர் தனக்காகவும் தன்னுடைய லௌகீகத்துக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும், இன்னும் ஓப்பனான சொல்லணும்னாக்கா தாங்கள் செய்கிற சோத்திரம் என் நிறைந்த பாவத்துக்காகவும் அந்த காணிக்கையை பணமாய் செலவழிக்கிறார்கள். அதனாலதான் அங்க பெரிய பாதிப்பு வருகிறது, அனனியாவை போல சப்பிராளை போல. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் என்னால் மறக்க முடியாத ஒரு வசனம். மன்னிக்கணும் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அந்த 31ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்க ஆண்டவர் எகுவை பார்த்து ரொம்ப வருத்தமான ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆனாலும் எகு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அந்நாள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசைகள் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகள் எங்கும் முறியடி.
யெகூ ஒரு காலத்திலே வல்லமையானவன், வைராக்கியமானவன், இயேசுவேலை கொலை செய்தவன், ஆகாபை துண்டித்தவன், சோத்திர பாகால்களை துரத்தினவன், சோத்திர 80 பூசாரிகளை வைத்து பாகால்களை சங்காரம் பண்ணினவன், விக்கிரக கோவில்களை மலஜலாதி ஸ்தலமாக்கினவன், 2 ராஜாக்கள் 10:16 படி பக்தியாயிருந்தவன், வைராக்கியமான எல்லாம் உண்மை. ஆனாலும் அவனை குறித்து கடைசியா பைபிள் சொல்லுது, அவனுடைய பலன் என்னக்கா, அவன் தன் முழு இருதயத்தோடும் நடக்க, கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்க சோத்திரம் அவன் கவலைப்படவில்லை. அதனால என்னாச்சு தெரியுமா? இஸ்ரவேல் குறைந்து போக தொடங்கினார். யெகூவின் நன்மைகள் குறைந்தது. அப்போ எனக்கன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில இந்த எலியா சொன்ன 6 மாதம் என்பது முதலாவது சுத்திகரிப்பை குறித்தது. அது வெள்ளை போல சுத்திகரிப்பு, அது காணிக்கை சுத்திகரிப்பு. அந்த காணிக்கை என்பது கர்த்தருடைய சமூகத்திலே நாம் செய்கிறதான சொன்னதான வார்த்தைகளை நிறைவேற்றுவது. அதுல ஒரு நாளும் ஒரு காலம் எந்த விதத்திலும் அஜாக்கிரதையா இருந்துவிடக்கூடாது. அதை கர்த்தர் என்றைக்கானாலும் இந்த 2 ராஜாக்கள் 10:31 படி நியாயம் விசாரி. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, கர்த்தருடைய நாமத்துக்கு மைமுள்ளதாக அந்த 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இது எல்லாம் சொல்லுகிறது, நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்க தொடங்கின நாள் முதல் புசித்தோம் குடித்தோம், அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. பிலிப்பியர் 4:18 சொல்லுகிறது, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, நான் திருப்தியாயிருக்கிறேன். அப்போ இங்கு முதலாவது சுத்திகரிப்பு, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல ஒரு கவனமான சுத்திகரிப்பு தேவை. அது உங்களையே தருவதில் ஒரு இது வெள்ளை போலத்தின் சுத்திகரிப்பு. 2வதாக இந்த எஸ்தர் 2:12 அந்த 6 மாதத்தை குறித்து சொல்லும் போது 2வது சுத்திகரிப்பு என்ன சுத்திகரிப்பு? சுகந்த வர்க்கம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சுகந்த வர்க்கம், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்ப அந்த சுகந்த வர்க்கம் என்றால் என்ன? சொல்கிறோம். அந்த சுகந்த வர்க்கங்கள் எதை காண்பிக்கிறதா இருக்கும்? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 நாளாகமம் 2:4. இதோ என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுகிறதற்கும் சமூகத்து அப்பங்களை எப்போதும் வைக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களும் மாத பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டிய சகல விதமான சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனித்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த 2வது சுத்திகரிப்பு, இது 2 மாதம் செய்யப்பட வேண்டும். இந்த 2, அதாவது முதல் 2 மாதம் 1, 2, இப்போ 3 மற்றும் 4வது மாதம். இந்த 3 மற்றும் 4 என்கிற 2வது சுத்திகரிப்புல என்ன செய்யணுமா? சுகந்த வர்க்கம். இந்த சுகந்த வர்க்கத்தை குறித்து தான் வேதத்தில் வாசித்தோம். அந்த வேத வசனம் சொல்வது, நான் எத்தனித்திருக்கிறேன். இந்த எத்தனித்திருக்கிறேன் என்றால் என்ன? எத்தனித்திருக்கிறேன் என்பது எதை குறிக்கிறது? நான் யோசித்திருக்கிறேன், நான் நினைத்திருக்கிறேன், நான் இதை செய்வதற்கு முடிவெடுத்து விட்டேன் என்பதற்கு பேர்தான் எத்தனித்திருப்பது. ஆனால் இந்த கடைசி காலத்துல இந்த வெள்ளை போல சுத்திகரிப்பு, காணிக்கையின் சுத்திகரிப்பு, மற்ற சோத்திர தண்ணியே அர்ப்பணிக்கிற சுத்திகரிப்பு, இந்த சுகந்த வர்க்க சுத்திகரிப்பு, எத்தனிக்கிற சுத்திகரிப்பு, இதை குறித்தெல்லாம் போதிப்பதும் கிடையாது, கற்றுக் கொடுப்பதும் கிடையாது, சொல்லிக் கொடுப்பதும் கிடையாது. அதனால் ஜனங்களுக்கு இந்த வேத வசனங்கள் அறியப்படுவதும் கிடையாது. நிறைய பேர் பிரமாணத்தை மீறுகிறவர்களாய் மாறுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
எலியாவின் நாட்களில் அந்த 6 மாதம் என்பது தேவன் நிறைய பேர் எத்தனித்திருந்த காரியங்களை செய்ய வைக்கிறவராய் மாறினார். அப்ப எத்தனித்திருப்பது என்றால் என்ன? நீங்கள் தேவனுக்காக அல்லது தேவனுடைய ஊழியத்துக்காக அல்லது தேவனுடைய ஊழியக்காரனுக்காக எதையாகலும் செய்ய தீர்மானித்திருந்தால், அதை யோசித்திருந்தால் அல்லது நீங்கள் முடிவெடுத்திருந்தால், எந்த நிலைமை வந்தாலும், எந்த யுத்தம் நடந்தாலும், என்ன போராட்டம் சம்பவித்தாலும், தேவனுக்காக முடிவெடுத்ததை விட்டு பின் வாங்கவே வாங்காதீர்கள். அதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான காரியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த எத்தனிக்கிற காரியத்தை குறித்து சோத்திரம் தேவனுடைய வார்த்தை சோத்திரம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. வாசிக்கிற ஒரு வசனத்தை எத்தனிப்பதை குறித்து அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 21 அதிகாரம் 21 வசனம். அப்போஸ்தல 21:21. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலகமாய் இருக்கவென்று போர்ச்சவகரின் சேனாபதிக்கு செய்தி வந்தது. இங்கே ஒரு சத்துருவின் கூட்டத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை கொலை செய்யணும்னு எத்தனிச்சுட்டாங்க. அதுக்கு அவங்க தீர்மானிச்சு சும்மா விடல. அந்த கூட்டம் போய் பதிவு இருக்கிறது. பவுல் எந்த பக்கம் வருவாரு பார்த்துட்டு இருக்குது. அப்புறம் எப்படி தூக்கிட்டு போலான்னு யோசிக்கிறாங்க. எந்த விதத்துல கொலை செய்யலான்னு பாக்குறாங்க. இப்ப கவனிங்க, ஒரு துன்மார்க்கன் ஒரு பரிசுத்தவானை கொலை செய்வதற்காக ஒரு கூட்டம் எத்தனிக்குது. அவங்க எத்தனித்த தீர்மானத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறார். அதை செய்து முடிக்காமல் விடுவது இல்லை என்று தீர்மானித்து விட்டார்கள். கடைசியா பவுலை பிடிச்சாங்க, கொண்டு போனாங்க. அடி 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 அடின்னு அடிச்சு போட்டுட்டு அவன் மறித்து விட்டான் என்று விட்டு போய்விட்டார். ஆனால் தேவனுடைய ஜீவன் பவுலுக்குள் இருந்ததினால் அவர்கள் எத்தனித்தது அங்கு வைக்காமல் பவுல் மீண்டும் எழுந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யார். இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, எடுத்த தீர்மானம், எடுத்த திட்டம், யோசித்த காரியம் அது சுகந்த வர்க்கமிடுதலை குறிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த சுகந்த வர்க்கத்தை பயன்படுத்துவது எப்படி? இந்த சுகந்த வர்க்கத்தை பயன்படுத்தின ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படி கர்த்தருக்குள் விரும்புகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 40 வசனம். யோவான் 19:40. அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். இப்ப நல்லா கவனிக்கணும். அம்மா ஐயா கவனிங்க, ஊழியக்காரரே விசுவாசிகளே நல்லா கவனிங்க. சுகந்த வர்க்கத்தை எப்படி பயன்படுத்தணும்னாக்கா, இந்த சுகந்த வர்க்கத்தை பயன்படுத்தும் போதுதான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். சுகந்த வர்க்கத்தை பயன்படுத்துவதுதான் உங்களுக்கு நிறைய போராட்டம் வரும். உங்க சுகந்த வர்க்கம் பயன்படுத்த வேண்டிய நேரம் வரும்போதுதான் அந்த சுத்திகரிப்புக்கு வரும்போது தடை வரும். ஏன்னாக்கா, இந்த யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 40 வசனத்தை வாசிக்கிறோம். இயேசுவானவர் மரிச்சிட்டார். அவரை கொண்டு போய் கல்லறையில் வைக்க போறாங்க. அப்போ அங்கு அரிமத்தியனாகிய ஒரு யோசேப்பு வருகிறார். அந்த யோசேப்பு சிலுவையிலிருந்து இறக்கிட்டார். ஆனா அந்த இடத்துல ஒரு மனுஷன் வர்றான் பாருங்க. அந்த மனுஷன் யாரு தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்ட நிக்கோதேமு. இந்த நிக்கோதேமு 100 ராத்தல் சுகந்த வர்க்கத்தை கொண்டாடுற. இப்ப நல்லா கவனிக்க. ஏன் தெரியுமா? வைக்க போறது இயேசுவின் சரீரத்தை. அதை வைக்க போறது கல்லறைக்குள்ள. அந்த கல்லறை பாறையில வெட்டப்பட்டது. உள்ள மண்ணு இருக்கும், களிமண் இருக்கும், அல்லது சிவப்பு மண் இருக்கும், அங்கு கரையா இருக்கும், பூச்சி இருக்கும், உள்ள பாம்பு நுழையலாம், எதுவும் வரலாம்.
அந்த கால முறைமையின்படி கல்லறைக்குள் வைக்கப்படும் போது ஸ்திரீலைகளை சுற்றி நல்ல சுகந்த வர்க்கம் விடுவாங்க, தேவையில்லாத பூச்சிகள் போய் அரிச்சிடக்கூடாது. அப்ப இயேசுவின் சரீரத்தை காப்பதற்காகத்தான் நிக்கோதேமு கொண்டு போனார். அப்படி கொண்டு வரும்போது தான் அங்க சேவகர்கள் நிற்கிறார்கள். அந்த சேவகர்களை இவன் தாண்ட வேண்டியது இருந்தது. அப்புறம் சோத்திர பிலாத்துவுடைய ஆட்கள் இதெல்லாம் கண்காணிக்கிறார்கள். அந்த கண்காணிப்பை நிக்கோதேமு தாண்ட வேண்டி இருந்தது. அப்புறம் ஏரோதுடைய ஒரு கூட்டம் அங்கு பொறாமையினால் பார்த்து கொண்டிருக்குது. அந்த கூட்டத்தை இவன் ஜெயிக்க வேண்டியிருக்குது. எல்லாவற்றை கடந்து அந்த தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் கடந்துதான் அவன் எடுத்த தீர்மானம், என் இயேசுவின் சரீரத்துக்கு நான் சுகந்த வர்க்கத்தை கொடுத்துதான் ஆவேன், என் சுகந்த வர்க்கத்தை கல்லறைக்குள் போட்டுதான் ஆவேன், அவருடைய சரீரத்துக்கு நான் பூசிதான் ஆவேன் என்று அவனுக்கு கொலை மிரட்டல் வந்த போதும், அவனுக்கு மரண போராட்டம் வந்த போதும், தேவையில்லாத பயம் நடுக்கங்கள் அங்கு இருந்த போதும், அதெல்லாம் மீறி அந்த யுத்தத்தை கடந்துதான் நிக்கோதேமுவும் யோசேப்பும் அந்த சுகந்த வர்க்கத்தை இட்டார்கள். அல்லேலூயா. இதுதாங்க ஒரு தேவ பிள்ளையின் தைரியம். நல்லா இருக்கும் போது, எந்த பிரச்சனையும் இல்லாத போது, கர்த்தருக்காக ஆலயத்துக்காக போய் சூத்திர 10,000 கொடுக்கிறது, 8,000 கொடுக்கிறது, அல்லது சூத்திர 20,000 கொடுக்கிறது நல்லது. ஆனா அதை விட நீங்க சுகந்த வர்க்கம் என்கிற அந்த நல்ல ஒரு காணிக்கை கொடுக்க போகும்போது, அல்லது சுத்திகரிப்புக்கு உள்ளே போகும்போது, உங்களுக்கு பிலாத்துவின் ஆட்கள் வருவாங்க, ஏரோதுவின் ஆட்கள் வருவாங்க, அண்ணா காய்பாவின் ஆட்கள் வருவாங்க, காவலாளிகள் வருவாங்க, போர்ச்சவர்கள் வருவாங்க. சோத்திரம் நீ இந்த சரீரத்தை நாங்க திருடிட்டு போறோம்னு சொல்லுவாங்க. சோத்திரம் அதை நாங்க முத்திரை போட போறோம்னு சொல்லுவாங்க. அது சோத்திரம் இன்னும் நாங்க காவல் வைக்க போறோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பயமுறுத்துகிற வார்த்தைகள். நெகேமியாவை பார்த்து சன்பல்லாத்தும் தொபியா என்கிற மனிதர்கள் சொன்னார்கள் அல்லவா, கட்டுப்பா கட்டு, நீ பாட்டு கட்டு, நான் வேணான்னு சொல்லல, நல்ல அலங்கத்தை கட்டு. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா, ஒரு நரி ஏறி பணம் விழுந்துரும் சொன்னாங்க. ஆனா நடந்தது என்ன, நரி ஏறி போகல, சன்பல்லாத்தும் தொபியாவும் தான் நரி போல அடிபட்டு மரித்தார். அதை போல இந்த சுகந்த வர்க்க சுத்திகரிப்பு என்பது போராட்டங்களை ஜெயிப்பது, மரணத்தை ஜெயிப்பது, பிரச்சனைகளை ஜெயிப்பது. அது பாட்டுக்கு வரட்டும், நான் செய்யறதை செய்வேன், அது பாட்டுக்கு நடக்கட்டும், நான் போறது போவேன், அவங்க பாட்டு சொல்றது சொல்லட்டும், நான் கர்த்தருக்காக நிற்பேன். அதுதாங்க சுகந்த வர்க்கம். இந்த எஸ்தர் 2:12 3 விதமான சுத்திகரிப்பு இருக்கு. ஒன்று வெள்ளை போல சுத்திகரிப்பு, இரண்டாவது சுகந்த வர்க்க சுத்திகரிப்பு, மூன்றாவது ஜோடிப்பு என்கிற சுத்திகரிப்பு. இதுல வெள்ளை போலம் எதை குறிக்குதுன்னா ஆத்துமாவின் சுத்திகரிப்பை குறிக்குது. சுகந்த வர்க்கம் ஆவியின் சுத்திகரிப்பை குறிக்குது. ஜோடிப்பு என்கிற சுத்திகரிப்பு தான் சரீரத்தை குறிக்கும். இப்போ வெள்ளை போலத்தினால் சுத்திகரிப்பு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் நல்லவன், சுகந்த வர்க்கத்தினால் ஸ்தோத்திரம் எத்தனித்திருக்கிற காரியங்கள். இப்போ எலியாவின் நாட்களில் என்ன எத்தனிக்கப்பட்டிருந்தது? ஒன்று, ஆண்டவர் சொல்லிட்டாரு, சாரிபாத் வீட்டுக்கு போ அப்படின்ட்டார். சாரிபாத் வீட்டுக்கு இங்கு எலியா என்கிற தேவ மனுஷன் புறப்பட்டு போகிறார். அப்படி புறப்பட்டு போகும்போது கர்த்தர் நல்லவன், அந்த ஸ்திரீயின் மூலமாய் இந்த தேவ மனுஷன் அழகாய் நடத்தப்படுகிறார். அந்த லூக்காவிலே நாம் வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்வது, அவர் சாரிபாத் வீட்டுக்கே அல்லாமல், அந்த ஸ்திரீயினிடத்தில் அல்லாமல் வேறு எந்த விதவையினிடத்திலும் அனுப்பப்படவில்லை. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவே. லூக்கா 4:25. அன்றியும்
எலியாவின் நாட்களில் 3 மாசமும் 6 மாதமும் வானம் அடைக்கப்பட்டு தேசமெங்கு மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்தில் அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒருத்தியினிடத்துக்கும் அனுப்பப்படல. அப்போ என்ன அர்த்தம்? எலியாவை போசிக்க எத்தனையோ ஒருத்தி அப்படின்னாக்கா நம்ம ஊழியத்துல ஒருத்தி அவைவெல்லாம் பேசுறது கிடையாது. அப்புறம் பெண்கள் அப்படிலாம் சொல்றது கிடையாது. சகோதரின்னு தான் நம்ம வார்த்தையை சொல்லுவோம். இங்க நான் வார்த்தை அப்படி வாசிக்கிறது தப்பா நிக்கணும். வேறு ஒருத்தியினிடத்தில் அனுப்பப்படலாம். என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்க எத்தனையோ சூனேமித்தியால் இருந்திருக்காங்க. எலியாவுக்கு ஆகாரம் கொடுக்க எத்தனையோ கனம் பெற்ற ஸ்திரீகள் இருந்திருக்காங்க. எலியா வந்தா பராமரிக்கிறதுக்கு எத்தனையோ பெண்கள் இருந்திருக்காங்க. எலியா வந்தார்னாக்க ஏற்றுக்கொண்டு அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறதுக்கு எத்தனை தாய்மார் இருந்திருக்காங்க. ஆனா அத்தனை ஸ்திரீகள், கனம் பெற்ற ஸ்திரீகள், ஐஸ்வர்யவான்கள், செல்வந்த ஸ்திரீகள், துணைமித்தியால் போன்றவர்கள் எத்தனையோ பேர்கள் இருந்தோம். அந்த சூத்திர தீர்க்க தரிசனத்தின் காலத்துல தேவனாகிய கர்த்தர் சூத்திரம் அந்த சமாரிய ஸ்திரீயினிடத்தில் மட்டும்தான் கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். அந்த ஒரே ஒரு ஸ்திரீயினிடத்தில், அந்த வசனம் அழகா சொல்லுகிறது, சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்தில் அனுப்பப்பட்டானே அல்லாம். ஒரே ஒரு விதவை வீட்டுக்கு கர்த்தர் அனுப்பினார். அந்த ஒரு விதவை வீட்டில் கொடுக்கப்பட்ட அப்பம் அந்த எலியாவுக்கு எத்தனையோ நாட்கள் போதுமானதா இருந்தது. எத்தனையோ நாட்களுக்கு போதுமானதா இருந்தது. அல்லேலூயா. இப்போ இந்த எலியா சொன்ன தீர்க்க தரிசனம் 3 வருஷம் 6 மாதம். அந்த 6 மாதத்திலே அது 3 விதமான சுத்திகரிப்பை குறிக்கிறது. முதலாவது வெள்ளை போல சுத்திகரிப்பு. அது கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகளையும் நம்மையே கர்த்தருக்கு தருகிறதையும் குறிக்கிறது. 2வது சுகந்த வர்க்க சுத்திரம் சுத்திகரிப்பு. அது நாம் எத்தனித்திருக்கிறது. எதை எத்தனித்திருக்கிறது? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இந்த சரப்தா ஊர் இருக்கிற விதவின் வீட்டுக்கு போ. அங்க எத்தனிக்கப்பட்டது, இங்கதான் போகணும்னு அங்க சொன்னபடி எலியா அங்க மட்டும்தான் போனாரே தவிர வேற யார் வீட்டுக்கும் போகல. நல்லா கவனி, இதுதான் எத்தனித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முறை ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவை மாற்றக்கூடாது. ஒரு முறை ஒரு தீர்மானம் பண்ணிட்டாக்கா அந்த தீர்மானத்தை மறக்க கூடாது. ஒரு முறை அறிக்கையிட்டுட்டாக்கா அதை பொய்யா சொல்லக்கூடாது. அப்போ இந்த ஸ்திரீயின் வீட்டுக்கு போ அப்படின்னாக்கா அந்த எத்தனித்தலில் அவர் உறுதியாயிருப்பார். 2வது எத்தனிப்பு என்ன? தூதன் வர்றான், தட்டி எழுப்புறான், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இப்போ 2வது எத்தனிப்பு ஓரே பறைக்கும் போகணும். ஓரே பறைக்கும். அவர் பார்த்தாரு, தூதன் கொடுத்த அப்பத்தை போதனத்தை புசிச்சாரு. அவர் பாட்டு நட 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 என்று நடக்காரு. 40 நாட்கள் வனாந்தரத்திலும் மேற்றிலும் மலையிலும் நடந்து ஓரே பருவத்துக்கு வந்தார். கரெக்டா எத்தனித்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். இன்னைக்கு கொஞ்சம் நியூஸ் எல்லாம் அப்படி பேஸ்புக்ல பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அழகான ஒரு வார்த்தை வந்தது. என்னை அந்த வார்த்தை ரொம்ப தொட்டது. என்னன்னாக்கா, தேவன் சொன்ன இடத்தில் நீ நிற்க வேண்டும், நீ விரும்புகிற இடத்தில் நிற்காதே. தேவன் சொன்ன இடத்தில் நிற்க வேண்டும், நீ விரும்புகிற இடத்தில் நிற்காது. அந்த வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. இன்னைக்கு நாம் நிக்கணும்னு நினைக்கிற இடம், விரும்புற இடம் நிறைய இருக்கு. ஆனா எத்தனித்தது எது? ஓரேப் அல்லவா? ஓரேப்புக்கு போனாதானே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். அங்கதானே எலிசாவுக்கு கொடுத்த தரிசனம் கிடைக்கும், அங்கதானே யெகோவா கொடுத்த வார்த்தை கிடைக்கும், அங்கதானே ராஜாக்களை கொடுத்த தரிசனம் கிடைக்கும். அப்ப எத்தனித்த இடத்துக்கு அந்த மனுஷன் சரியா போனான். அதுக்கப்புறம் எத்தனித்தது என்ன? ஒரு நாள் கர்த்தர் எலியாவை கூப்பிட்டார். எப்ப இங்க வா, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி 3 வருஷம் ஆயிடுச்சு. நீ போய் உன்னை ஆகாப் ராஜாவுக்கு காண்பி. நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிட போகிறேன். அங்கே இவன் ஆண்டோட்ட பல பதில் சொன்னாலும் நீ போ, உன்னை காண்பின்னு சொன்ன உடனே மறுக்கவே இல்லை. நேரா தான் எத்தனித்தபடி ராஜாவை தேடி தேசத்துக்குள் வந்துட்டான். வந்து தன்னை ராஜாவுக்கு காண்பிக்க ஆரம்பித்தான். அவன் எடுத்த எத்தனிப்பு
அவனுடைய முடிவிலே அவனுக்கு மரணம் வரும்னு தெரியும். இயேசுவேல் பிடிச்சு கொலை பண்ணுவான்னு தெரியும். ஆகாப் ராஜாவே தண்டிப்பான்னு தெரியும். ஆனா தீர்மானம் பண்ணியாச்சு, கர்த்தர் போன்னு சொல்லியாச்சு. அந்த எத்தனித்த இடத்துக்கு ராஜாவை தேடி வந்தான். அங்க வந்ததுனாலதான் எலியாவுக்கு வந்தது பாருங்க ஒரு ஆவி. என்ன ஆவினா, ராஜா சொல்றான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா. அதுக்கு எலியா ஆக்ரோஷத்தோடு வார்த்தை சொல்றாரு, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, நீயும் உன் வீட்டாரும் தான். தைரியமாய் பேசுறோம். இப்போ சுகந்த வர்க்க காணிக்கை என்பதை எத்தனித்ததை நிறைவேற்றுவது. ஓ சொத்து எத்தனித்ததை நிறைவேற்றி முடிப்பது. நீங்க எந்தெந்த காரியத்தை தீர்மானம் பண்ணிருக்கீங்க? இந்த 2025 வருஷத்துல 3 முறை பைபிளை படிச்சு முடிப்பேன்னு தீர்மானிச்சிங்களா? எத்தனிச்சிங்களா? இப்ப 6 மாசம் ஆயிருக்கு. நீங்க எந்த அளவுக்கு பொய்யரா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் 6 மாசம் இருக்கு தேவ பிள்ளைய. தயவு செய்து எத்தனித்த காரியத்தை நிறைவேற்றி முடிங்க. தூக்கம் வருது, கண்ணு வலிக்குது, படிச்சா தூக்கம் வருது, முடியல, இல்லாட்டி வேலை இருக்கு, ராத்திரில விட மாட்டாங்க, லைட் போடணும், இதெல்லாம் அடுத்தது. எப்படியோ ஒரு எத்தனிப்பு பண்ணிட்டீங்க, அதை நிறைவேற்றி முடிங்க. ஓரேபிள் ஏற வேண்டியது ஏறுங்க. காண்பிக்கிற மாதிரி கர்த்தருக்குன்பாக உங்க உத்தமத்தை காண்பீங்க. எந்த காரியத்தை இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லாட்டி இத்தனை பேர் பைபிள் வாங்க தருவேன்னு எத்தனைச்சிருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? அதை நிறைவேற்று. அப்ப சுகந்த வர்க்க காணிக்கை என்பது அது எத்தனித்ததை நிறைவேற்றுவது. அதை விட்டு வழி மாறாமல் இருப்பது. கர்த்தருடைய தீர்மானத்தில் உறுதியாயிருப்பது. இதை எலியா செய்தார். எலியாவை போல அன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். அதை கர்த்தர் பார்த்தார். அதுக்கப்புறம் தான் மழை பெய்தது. இப்ப 2 சுத்திகரிப்பு முடிந்தது. 6 மாதத்துக்கு 3 சுத்திகரிப்பு. இப்ப 1, 2 முடிஞ்சிச்சு. 3 நாளைக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது அந்த எஸ்தர் 2:12 சொல்லுகிறபடி அடுத்த ஒரு சுத்திகரிப்பு. அதுதான் ஜோடிப்பான சுத்திகரிப்பு. அந்த ஜோடிப்பான சுத்திகரிப்பு, எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஜோடிப்பான சுத்திகரிப்பு என்றால் என்ன? ஜோடிப்பான சுத்திகரிப்பு என்பது எதை குறிக்கவா இருக்கிறது? வாசிக்கிறேன். சுதுரோம் ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 28:4. செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் கசோத்திரம் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும் போதே விழுங்குகிறதுமான முதல் கனியை போல இருக்கும். அல்லேலூயா. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த 3வது சுத்திகரிப்பு ஜோடிப்பான சுத்திகரிப்பு. இந்த ஜோடிப்பு என்பது என்ன? சிலர் சொல்றாங்க, இது எஸ்தர் காலத்து சுத்திகரிப்பா இருக்கிறதுனால அவ கண்ணுக்கு மையிட்டு இருப்பா இயேசுவேல் போல. அவ சுத்திரம் தலை வாரி இருப்பா, சுத்திரம் இஸ்ரவேலின் ஸ்திரீகளை போல. அவள் காலுக்கு கொலுசு போட்டிருப்பா உன்னத பாட்டு புஸ்தகத்தை போல. அவள் நல்ல இடுப்புக்கு சுத்தி ஒரு தங்க சுத்திரம் தங்கம் வளையல் ஒரு தங்கத்தினால் செய்த பொருள் போட்டிருப்பான். ஐஸ்வர்யமான ஸ்திரீயை போல பலர் சொல்றாங்க. ஆனா இங்க சொல்லப்படுகிற ஜோடிப்பு என்பது சரீரத்தில் சொத்திரம் கொலுசு மாட்டுவதும், மோதிரம் மாட்டுவதும், வளையல் மாட்டுவதும், பாதரட்சை போடுவதும், சுகந்த வர்க்கம் இடுவதும், அல்லது சொத்திரம் கத்த நல்ல வாசனை திரவியங்களை தடவுகிறோம், அந்த சுத்திகரிப்பு இல்லைங்க. இங்க சொல்லப்படுகிற ஜோடிப்பு என்கிற சுத்திகரிப்பு எது தெரியுமா? ஏசாயா 28:4 ரொம்ப அழகா சொல்லுது. அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம், வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இழுக்கும் போதே விழுங்குகிறதுமான முதல் கனியை போல இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாடிய புஷ்பம். இப்போ எலியா சொல்லிட்டாரு, என் வாயின் வார்த்தையே அல்லாமல் 3 வருஷமும் 6 மாதமும் மழையும்
பனியும் பெய்யாது. இதை சொன்ன உடனே அடுத்து என்ன ஆயிருச்சு? தேசத்துல கொஞ்ச நாட்கள்லயே தண்ணி வத்திருச்சு. கொஞ்ச நாட்கள்ல தண்ணி வத்திருச்சு, விளைச்சல் இல்ல. இதனால என்ன ஆச்சு தெரியுமா? இந்த ஏசாயா 28:4 சொல்கிறபடி நிறைய பேருடைய முகங்கள் வாடி போயிடுச்சு, நிறைய பேருடைய சரீரம் துவண்டு போயிடுச்சு, விவசாயம் எல்லாம் காஞ்சு போச்சு, ஆடு மாடெல்லாம் துவண்டு போச்சு. ஸ்தோத்திரம், மனிதருடைய பலன் குன்றி போச்சு. ஆக மொத்தம் செழிப்பா இருந்தது, பள்ளத்தாக்கள் இருப்பதை போல இருந்தது, கொடிமுடிக்கு மேல தலையாட்டிட்டு இருக்கிற மரத்தை போல இருந்தது. இப்போ அப்படியே வாடி போச்சு. ஆனா இந்த சுத்திகரிப்பு என்கிற கிருபை வந்த உடனே மீண்டும் எலியாவை அனுப்பி, நீ போய் உன்னை ராஜாவுக்கு காண்பி, நான் தேசத்தில் மலையை கட்டளிடப் போகிறேன் சொல் என்று சொன்ன உடனே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 முதல் 46 வரைக்கும் உள்ள வசனத்துல எலியா தன் நெற்றி முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தார் பாருங்க. ஜெபிச்ச உடனே அங்கு பெருமழை வந்தது. அந்த பெருமழை வந்த உடனே பைபிள் சொல்லுது, வாடிய புஷ்பம் இப்ப எப்படி ஆயிடுச்சு? பருவ காலமா மாறிடுச்சு. அல்லேலூயா. வாலிபன் எல்லாம் கிழவனா மாறி இருந்தான், வாலிப பிள்ளைகள் படுக்கிழவிகளா மாறி இருந்தாங்க. ஆனா இப்போ கிழவனா இருக்கிறவங்க, கிழவியா இருக்கவங்க எல்லாம் இப்ப எப்படி ஆயிட்டாங்க? நல்ல பருவ காலத்து ஸ்திரியை போலவும் பருவ காலத்து இளைஞர்களை போலவும் மாறிட்டாங்க. இதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசனம். அந்த 6 மாதம் கடக்கும் போது ஒரு பெரிய மாற்றம். இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், நீங்க வாடி போயிருக்கலாம், வதங்கி போயிருக்கலாம், துவண்டு போயிருக்கலாம், விடாய்த்து போயிருக்கலாம், துவறி போயிருக்கலாம், காய்ந்து போயிருக்கலாம், மடங்கடிக்கப்பட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாளில் ஒரு பெருமழை பெய்ய போகிறது. அந்த பெருமழை பெய்யும் போது நீங்கள் செடியாய் அல்ல புஷ்பமாய் மாறப் போகிறீர்கள். புஷ்பம் என்பது அழகான பூவை குறிக்கிறது. உங்களை செடியாயிருக்கிற உங்களை நல்ல புஷ்பமாய் மாற்றுகிறார். புஷ்பமாய் மாற்றுகிற தேவன் இன்றைக்கு வாடி போயிருக்கிற உங்க இருதயங்களை நல்ல அலங்காரமாய் மாற்ற போகிறார். அலங்காரமாய் மாற்றுகிற தேவன் உங்க சரீரத்தை பருவ காலத்து ஸ்திரியை போலவும் பருவ காலத்து இளைஞனை போலவும் புஷ்டியும் அழகுமாய் மாற்ற போகிறார். இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பின்பு நடந்த மாற்றத்தை பாருங்க. பருவ காலத்தின் அனுபவங்கள் ஜனங்களுக்குள் வந்துருச்சு. அடுத்தது இந்த வார்த்தை சொல்லுது, ஏசாயா 28:4 சொல்லுது, பழுத்ததும். பருவ காலத்துக்கு முன்பே பழுத்ததும். பழுத்தது எதை குறிக்கிறது? நல்ல முதிர்ச்சியை குறிக்கிறது. யோசிக்கிறதுக்கே மூளை இல்லாம வதங்கி போனவங்க, சிந்திக்கிறதுக்கே மனம் இல்லாம துவண்டு போனவங்க இப்போ நல்ல முதிர்ச்சி ஆயாச்சு. அவங்களுக்குள்ள ஒரு சீனியாரிட்டி வருது, நல்ல மெச்சூரிட்டி வருது, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது. அவங்களுடைய தாட், அவங்க மைண்ட், அவங்க எல்லாமே அப்படியே அழகா புதுமையா மாறுது. அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் தெரியாம எலியா வந்தாரு, தீர்க்க தரிசனம் சொன்னாரு, திரும்ப மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லி கதை சொல்லிட்டு பாட்டி வடை சுட்டான்ற கதை மாதிரி இதையும் கதையா சொல்லிட்டு போறவங்க தான் இருக்காங்க. ஆனா 6 மாசத்துக்கு பின்னாடி அங்க என்னங்க நடந்தது? பருவ காலம் வந்தது, அது நல்ல பழுத்தது. அடுத்த அந்த வார்த்தை சொல்லுது, சோத்திரம், காண்கிறவன் பார்த்து தன் கையில் இருக்கும் போதே விழுங்குகிறதை போல. கர்த்தர் நல்லவன். விழுங்குகிறனா என்ன அர்த்தம்? 3 வருஷம் 6 மாசமா சரியான சாப்பாடு இல்ல, சரியான ஆகாரம் இல்ல, சரியான தண்ணி இல்ல. திடீர் ஒரு சாப்பாடு கிடைச்சாக்கா அதை சரியா முழுங்க கூட முடியல, ஏன்னா உடம்புல சத்து இல்லாம போயிடுச்சு. ஆனா இப்ப மழை பெஞ்ச ஆரம்பிச்ச உடனே எல்லாம் எந்த ஆகாரத்தை கொடுத்தாலும் விழுங்க முடியுது.
எதை கொடுத்தாலும் புசிக்க முடியுது. இப்பதான் ஒரு வாக்கு தத்துவம் நிறைவேறுது. என்ன வாக்கு தத்துவம்? என்னிடத்தில் வருகிற ஒன்றையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. கனியை கொடுக்கறீங்களா? புசிக்கிறேன். விருட்சத்தை கொடுக்கறீங்களா? போய் எடுத்துக் கொள்ளுகிறேன். தண்ணியை கொடுக்கறீங்களா? குடிக்கிறேன். திராட்சரசத்தை தர்றீங்களா? ருசி பார்க்கிறேன். அப்பத்தை தர்றீங்களா? நல்ல மென்னு சாப்பிட்றேன். வார்கோதுமை அப்பத்தை தர்றீங்களா? நல்ல வயிற்று கேட்டுக்கொள்றேன். இப்படி எதை கொடுத்தாலும் புசிக்கக்கூடிய நல்ல ஒரு சரீரமும் அவர்கள் கிடைத்தது. கர்த்தர் நல்லவே. எவ்வளவு அதிசயமான காரியம் பாருங்க. இதுதாங்க ஜோடிப்பு. இப்போ இந்த ஜோடிப்பு தான் ஜோடிப்பின் சுத்திகரிப்பு. அவங்க சரீரத்தை கர்த்தர் மாற்றுகிறார், அவயவங்களை கர்த்தர் மாற்றுகிறார், உறுப்புகளை கர்த்தர் மாற்றுகிறார், ரத்த நாளங்களை கர்த்தர் மாற்றுகிறார், நரம்பு மண்டலங்களை கர்த்தர் மாற்றுகிறார், சுத்திரம் தசை மண்டலங்களை கர்த்தர் மாற்றுகிறார். அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் ஆண்டவர் புதுப்பித்துக் கொண்டே வருகிறார். அல்லேலூயா. எல்லாம் ஒரு மலை. பைபிள் ஒரு வசனம் இருக்குதுல்ல, ஆசீர்வாதமான மழை பெய்யும் இருக்குல்ல, அந்த ஆசீர்வாதம் எதுங்க? இதுதான். உங்க சரீரத்துல பலவீனப்பட்டிருக்கீங்களா? பலட்சியப்பட்டிருக்கீங்களா? நரம்பு கோளாறு இருக்குதா? எலும்புருக்கு நோய் இருக்குதா? பிபி இருக்குதா? பிளட் பிரஷர் இருக்குதா? கொலஸ்ட்ரால் இருக்குதா? எந்த விதமான சிக்னஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு விசுவாசிங்க, என் மேல கர்த்தர் ஒரு மழையை பெய்ய பண்ண போகிறார். அது ஆசீர்வாதமான மலை. அந்த ஆசீர்வாதமான மலை வாடிய எண்ணெய் புஷ்பமாய் மாற்றப் போகுது. அந்த புஷ்பம் பருவ காலத்தை போல சுத்திரம் இளம் பெண்ணாக நான் மாறப்போகிறேன். அடுத்தது நான் முதிர்ச்சி என்கிற பழுத்ததா மாறப்போகிறேன். இப்போ கர்த்தர் விழுங்கக்கூடிய என் சரீரம் எதையும் சாப்பிடக்கூடிய, எதையும் ஜீரணிக்கக்கூடிய நல்ல குடல்களை கர்த்தர் கொடுக்கிறார். கடைசி அந்த வார்த்தை சொல்லுது, அந்த ஏசாயா 28:4 சொல்லுது, கனியை போல இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்? நல்ல கனியாய் மாற்றுகிறார், பழம் போல மாற்றுகிறார். இந்த பழம் போல என்பது, கனி என்பது எதை குறிக்கிறது? அதுதான் மனதிருக்கத்தை குறிக்கிறது. முன்ன ஒருத்தனை பார்த்தா ஒருத்தன் கோவப்பட்டு, ஒருத்தரை பார்த்தா ஒரு எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாங்க. சமாரியாவில் ஒரு முறை பஞ்சம் வந்தப்போ ஒருத்தி சொல்றான், ஏமா உன் பிள்ளைய கொண்டு வா, இன்னைக்கு வெட்டி குழம்பு வச்சு சாப்பிட்டுருவோம், நாளைக்கு என் பிள்ளைய தர்றேன், நம்ம 2 பேரும் வெட்டி கொலை பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டுருவோன்றான். அப்படி இருந்த இருதயம் இப்ப என்னவா மாறிச்சு? நல்ல கனியா, நல்ல தேவனுக்குன்பா சாட்சி உள்ள வாழ்க்கையாய் மாறுது. இதுதான் ஜோடி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, புறம்பான அலங்கரிப்பாக ஜோடிப்புக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகிற நேரம் உள்ளான அலங்கரிப்பாக ஜோடிப்புக்கு கொடுக்கப்படுவது கிடையாது. கர்த்தர் நல்லவை. புறம்பான சுத்திகரிப்புக்கு கொடுக்கப்படுகிற நேரம் உள்ளான மனுஷனுக்குள் இருக்க வேண்டிய சுத்திகரிப்புக்கு கொடுக்கப்படுவது கிடையாது. இப்போ இந்த 6 மாதம் என்பது நல்ல சுத்திகரிப்பு. இப்ப அழகா கர்த்தர் சுத்திகரிச்சிட்டாரு. சுத்திகரித்த பின்புதான் அங்க என்ன நடக்கிறது? அழகாய் மழை பெய்கிறது. மழை வந்த உடனே எல்லா நன்மையும், எல்லா கிருபையும், எல்லா ஆசீர்வாதமும் திரளாய் உள்ளன. சரி, இப்ப இந்த 3 வருஷமும் 6 மாதமும் என்று சொன்ன, இதனால தீர்க்க தரிசனம் நிறைவேறினதா என்று கேட்டால் ரொம்ப தெளிவாய் நான் சொல்லுவேன். 2 வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நிறைவேறின தீர்க்க தரிசனம் யோபுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோபு 12:15. இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போகும், அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழது மேலதாக்கும். எலியா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது இந்த யோபு 12:15 படி எல்லாமே அடக்கப்பட்டுச்சு, எல்லாமே உலர்ந்து காஞ்சி போயிடுச்சு. ஆனா அதே எலியா திரும்ப தீர்க்க தரிசனம் சொன்ன போது நல்ல மழை பெய்தது. அப்போ கீழே கிடக்கிற, மறைஞ்சு கிடக்கிற, அடியில கிடக்கிற, குளத்துக்குள்ள, குட்டைக்குள்ள, தண்ணிக்குள்ள, கடலுக்குள்ள இருக்கிற, கீழே இருக்கிற எல்லாமே மேல வரும் என்ற தீர்க்க தரிசனம் அருமையாய் நிறைவேறினது.
காணாமல் தண்ணிக்குள்ள விழுந்த கோடாரி தண்ணிக்கு மேல மிதந்ததை போல இங்க கீழே கிடக்கிறது எல்லாம் மேலே வருகிறது. இதுதான் அந்த தீர்க்க தரிசனம். இன்னும் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. மல்கியாவின் புஸ்தகம், நிறைவேறின தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். மல்கியா 4:5 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். கர்த்தர்களை நான் வந்து பூமியை சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவன் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இந்த மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 நிறைய பேர் யோவா சானகனுக்கு சொன்னதுன்னு சொல்றாங்க. அது ஆவிக்குரிய அர்த்தம். இங்கு நான் சொல்லுவது எழுத்தின்படி அர்த்தம். இங்கு எழுத்து என்ன சொல்லுது? எலியா ஓசத்திரம் பிள்ளைகளின் இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கு திருப்புவான். இந்த 3 வருஷம் 6 மாசத்துல எலியாவின் தீர்க்க தரிசனத்தின்படி நிறைய பேர் ஒருவரை ஒருவர் பற்றி கொள்ள ஆரம்பித்தார். ஒருவரோடு ஒருவர் அன்பு கொள்ள ஆரம்பித்தார்கள். அங்க எல்லாம் கீழது மேலதானது. அந்த யோபுவில் வாசிக்கிறோமே, யோபு 12:15 கீழது மேலதாக்கும். வெறுத்தவர்களெல்லாம் சிநேகிக்கிறார்கள், பகைத்தவர்களெல்லாம் அன்பு பாராட்டுகிறார்கள். இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பின்பு எல்லாம் தலைகீழாய் மாறினது. அல்லேலூயா. இந்த கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன். எலியாவின் தீர்க்க தரிசனம், அந்த கருத்தான ஜெபம் வீண் போகவே இல்லைங்க. அந்த 6 மாசத்துல எந்தெந்த ஜனங்களை சுத்திகரிக்கணும், யார் யாரை சுத்திகரிக்கணும், என்னென்ன எப்படி சுத்திகரிக்கணும், எல்லா சுத்திகரிப்பை கொடுத்து முதல் 4 மாதத்திலே வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்துல சுத்திகரித்தவே கடைசி 2 மாதத்துல ஜோடிப்பு என்கிற சுத்திகரிப்பை கொடுத்து அவர்கள் ஆத்துமாவை தேற்றி, சரீரத்தை தேற்றி, அவயவங்களை தேற்றி, உறுப்புகளை தேற்றி, இளம் வாலிபனை போல இளம் பெண்களை போல அழகாய் அவர்களை உருவாக்கி இப்பொழுது அவருடைய தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி விட்டார். இதுதான் இந்த எலியாவின் தீர்க்க தரிசனத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தை, இதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக. எத்தனித்திருக்கிற காரியத்திலே அடிக்கடி மனதை மாற்றாதீர்கள். எத்தனித்திருக்கிற காரியத்திலே அடிக்கடி புத்தி பெசகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். தீர்மானமாய் இருங்கள். இந்த எலியாவின் தேவன் உங்களுடைய தேவனாய், எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாய் இருப்பாராக. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே எலியாவை குறித்த 4 குறிப்புகள் நான் சொன்னேன். கர்த்தர் அனுமதித்தால், வருகை தாமதித்தால் நாளைய தினத்திலே அந்த காரியங்களை கவனிக்க போகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆவில் நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை சோதரிப்போம். இயேசுவின் சோதரோம் 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 சோதரம் ஐயா. ஹல்லேலூயா. We God ஜகதன சந்தோட போதுட கத்தரியாகர பகதன கதகதரதி லிபால போதுட கெதினிக துக்க தினேகா டகதன கத்துட்டனா நனனகதனா தனகடகதனா லகதன கடாக டகதன கத்தகதரதியா. வெள்ளை போல சுத்திகரிப்பு உண்டாவதாக, சுகந்த வர்க்க சுத்திகரிப்பு உண்டாவதாக, ஜோடிப்பின் சுத்திகரிப்பு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மலைக்கு மலை தடைக்கு காரணமாயிருக்கிற, ஆசீர்வாதம் வருவதற்கு தடையாயிருக்கிற எல்லா இடமும் சுத்திகரிக்கப்படுவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. தன்னை படைப்பதில், தன்னை அர்ப்பணிப்பதில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக. எத்தனிக்கிற காரியத்திலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக. ஜோடிக்கிற காரியத்திலே கர்த்தரே இவர்களை ஜோடிப்பீராக. ரகதன மதுராகதன மரதியா. இழந்த சரீரத்தை திரும்ப பெறட்டும், இழந்த பலத்தை திரும்ப பெறட்டும், இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப பெறட்டும், இழந்த சுகத்தை திரும்ப பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் திரும்ப பெறுவார்களாக. கர்த்தருடைய கரமதை கேட்டும், தேவனுடைய பிரியமதை கேட்டோம், ஆண்டோட வல்லமை அதை செய்வதாக. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே.
ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளையிலே எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தை 3 வருஷமும் 6 மாதம். நேற்றைய தினத்திலே 3 வருஷத்தை குறித்து கர்த்தர் விளங்க காட்டினீர். இன்றைக்கு 6 மாதத்தை குறித்து கர்த்தர் விளங்க காட்டினீர். இது எங்களுக்கு இனி வெளிப்படுத்தின நல்ல வெளிப்பாடுகளாய், அறியப்படாத சத்தியங்களை அறியத்தக்கதாய் கொடுத்து நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். இன்னும் ஆண்டவர் வேதத்திலே தேறினவர்களாய் மாற்றும். ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல மழை பெய்ததை போல இந்த அருமையான இரவுக்கிற ஜெபத்திலே தொடர்ந்து வருகிற இன்றைக்கு வந்த எல்லா குடும்பங்களிலும் ஆசீர்வாதமான மழை பெய்வதாக, வாடிய புஷ்பங்கள் மலர்வது, வாடிய சரீரங்கள் புஷ்டி அடைவதாக, வாடிய அவயவங்கள் உயிர் பெறுவதாக. அன்றொரே கையில் இருக்கும் போதே வாயில் போட்டு புசிக்கத்தக்கதான அந்த கனியை போல அநேகருடைய பசியை ஆற்றுகிறேன், அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறேன், அநேகருக்கு நன்மை செய்கிறேன். அந்த கனியாய் மாற்றிவிடும். உங்க வாக்கு தத்தங்கள் நடக்கட்டும். இந்த தெய்வ செய்தி ஜனங்களை உயிர்ப்பிக்கட்டும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.